السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 88. இந்த ரியாது சாலிஹீன் பாடத்தினுடைய 88ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால், உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 88ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது 40 குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. அப்ப இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 40 குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, 40 குணம் என்பது இருக்கின்றது நல்ல குணம். அந்த 40 குணத்துல ரொம்ப சிறந்ததான குணம் என்பது, ஒரு ஆட்டை பால் தரக்கூடிய ஒரு ஆட்டை பிறருக்கு அந்த பால் குடிப்பதற்கு அருந்துவதற்கு அனுமதி கொடுத்து அந்த ஆட்டை பிறருக்கு கொடுப்பதுதான் அந்த 40இல் ரொம்ப சிறந்த விஷயமானதாக இது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்னும் அந்த ஹதீஸ்ல வேற என்னென்ன விஷயத்தை பத்தி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு பார்க்கும் பொழுது, அந்த 40 குணத்திலிருந்து அந்த 40 குணத்துல இருந்து ஒரு குணத்தை ஒருத்தன் அமல் செய்யறான். அவன் எப்படி அமல் செய்யறான்னு சொன்னா, அவன் எப்படி ஆகியிருந்தானோ அது போலவே அமல் செய்யறான். அப்போ அந்த குணத்திற்கான நன்மையை எதிர்பார்த்தவனாக, அந்த குணத்தை முழுமையாக நம்பி உண்மைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையெல்லாம் அவன் உறுதிப்படுத்தி அந்த அமலை அவன் செய்கிறான் சொன்னா, அவனை அல்லாஹு தஆலா அந்த சுவன பூஞ்சோலையில் நுழையச் செய்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவாங்க. அப்போ அந்த 40 குணங்களை பத்தி பேசுறது காரணமாக தான் இந்த ஹதீஸானது 40 குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். இன்னும் இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாவையும் இந்த கூடுதல் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அப்போ 2வது ஹதீஸாக பேரித்தை பழம் துண்டை கொண்டு என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேரித்தம்பழம் ஒரு துண்டை கொண்டாவது, அதை நீ சதக்காவாக கொடுத்து தர்மமாக கொடுத்தாவது அந்த நரகத்திலிருந்து நீ தப்பித்துக்கொள். அப்போ நீ அந்த துண்டை கொடுக்கறது மூலமாக அந்த நரகத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வருவார்கள். அப்போ இதனுடைய அசலான ஒரு ரிவாயத்தை சொல்லுவாங்க. இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்தாக இருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பாக இருக்கக்கூடிய அந்த செய்தியும் சொல்லுவாங்க. அந்த செய்தியில இந்த ஹதீஸினுடைய விரிவாக்கத்தை நமக்கு முழுமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த செய்தியை நம்ம ஹதீஸ் வாசிக்கும் போது பார்ப்போம். அப்போ இதன் காரணமாக தான் பேரித்தை பழம் துண்டை கொண்டு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸினுடைய இந்த கூடுதல் செய்தியையும் தர்ஜுமாக்களையும் நாம் இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் அதை பற்றி நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 2 ஹதீஸை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 138வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில்
பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது 138வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அஸ்ஸானி வல் அஷ்ரூன, இன்னும் இது 22வது ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 22வது ஹதீஸ் என்பதையும் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி முஹம்மதின் அப்துல்லாஹி பனி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க. அப்போ முஹம்மது என்பவருடைய தந்தையான அப்துல்லா இப்னி அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இந்த அம்ரு யாரு? ஆஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ராவி யாரு? இந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவங்க தான். அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு யாரை பார்த்து போகுதுன்னு சொன்னா, முதலாவதாக இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது. இரண்டாவது இவர்களுடைய வாப்பாவான தந்தையான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து போகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கால, இந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அர்பஊன ஹஸ்லத்தன், குணத்தால் 40 ஆகிறது. அப்போ 40 குணமாகிறது. அலாஹா, அந்த 40 குணத்தில் உயர்ந்ததாகிறது, மேலானதாகிறது. மணிஹத்துல் அன்ஸ், ஒரு பால் தரக்கூடிய அந்த ஆட்டை கொடுப்பதாக இருக்கும். இப்போ பால் தரக்கூடிய ஆட்டை கொடுக்கிறது தான் அதுல அந்த 40 குணத்திலேயே சிறந்த குணமாக, ஒரு உயர்ந்த குணமாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ வெறும் ஆட்டை கொடுக்கறதுனா ஆட்டை மட்டும் கிடையாது, அந்த ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டின் மூலமாக பிறருக்கு அதனுடைய பாலை கறந்து குடிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது. அப்போ அந்த ஆட்டின் மூலமாக பாலை பிறர் குடிப்பதற்கு அனுமதிக்கணும், பால் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த பாலை கொடுப்பதுதான் சிறந்த ஒரு குணமாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இன்னும் மாமின் ஆமிலின், அமல் செய்யக்கூடியவர்கள் இருந்தும் இல்லை. அப்ப அமல் செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. யாமலு, அவன் அமல் செய்கிறார். பிஹசுலத்தின் மின்ஹா, அந்த 40 குணத்தில் இருந்து ஒரு குணத்தை கொண்டு அவர் அமல் செய்கிறார். அப்படிப்பட்ட எவரும் இல்லை. ரஜா சவாபிஹா, அந்த குணத்தோடு அதனுடைய சவாவை எதிர்பார்த்தவராக, அதனுடைய நன்மையை ஆதரவு வைத்தவராக, அதனுடைய வாக்களிக்கப்பட்ட, அது வாக்களிக்கப்பட்டதை உண்மைப்படுத்தும் விதமாகவும். அப்போ ஒருத்தவர் அந்த 40 குணத்துல இருந்து ஒரு விஷயத்தை அமல் செய்கிறாரு, ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறாருன்னு சொன்னா, எப்படி நடைமுறைப்படுத்துறாருன்னா நன்மை எதிர்பார்த்தவராக நடைமுறைப்படுத்துறாரு. அப்போ நான் இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக, இந்த குணத்தை நான் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான், நன்மையை கண்டிப்பா எனக்கு தந்துருவான் என்ற ஒரு ஆதரவின் அடிப்படையில அவர் அமல் செய்கிறாரு. இன்னும் அவருக்கு என்ன வாக்களிக்கப்பட்டுச்சோ அதை அவர் உண்மையும் படுத்துறாரு. அப்போ இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இந்த ஆட்டினுடைய இந்த பாலை கொடுத்தா அதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்த குணம் சொன்னாங்களே இல்லையா, அதே போல ஒவ்வொரு குணத்துக்கும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா, அது ஒவ்வொரு குணத்திற்கும் அது சிறந்த குணமாக. அப்ப 40 குணமும் சிறந்ததுதான். அந்த 40 சிறந்த குணத்திலிருந்து ஒரு குணத்தை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன வாக்களித்திருக்கிறானோ
இப்ப என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கோம்? இந்த குணத்தை நீ செய்வதன் மூலமாக உனக்கு நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கிறாய். நீ நன்மையை பெறக்கூடியவனாக இருக்கிறாய். இன்னும் உன்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கு என்பதாக வாக்களிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இதை ஒருத்தவன் நம்புறான், அதை உண்மைப்படுத்தி இது உண்மைதான், நமக்கு இது தருவான் என்று அதை உண்மைப்படுத்தி கொண்டு அவன் செய்யறான். அப்படின்னு சொன்னா இல்லா அது இல்லா அது அல்லாஹு தஆலா சொன்னா இல்லா அது அல்லாஹு பிஹல் ஜன்னத, அந்த சுவனத்தில் அந்த குணத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவனை நுழைவிப்பதாகவே தவிர, அல்லாஹு தஆலா நுழைவித்தே தவிர அவன் ஆக மாட்டான். அப்போ இப்படியெல்லாம் அவன் செய்யறான்னு சொன்னா, நன்மை எதிர்பார்த்து அவன் செய்யறான், அந்த என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கோ அதை உண்மை பாராட்டி அதை உண்மைப்படுத்தி அதை நம்பிக்கையோடு அவன் செய்யறான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அதன் காரணமாக அந்த குணத்தை அவன் செய்வதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தையே வழங்குறான். அப்போ அந்த சுவன பூஞ்சோலையில் அவனை அல்லாஹு தஆலா நுழையச் செய்கிறான் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 40 குணத்தை சொல்லி, இந்த 40 குணத்திலிருந்து ஏதாவது ஒரு குணத்தை நம்பிக்கை கொண்டு நன்மையை ஆதரவு வைத்து ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு சுவனமே கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 40 குணத்துல சிறந்த குணம் எது, அதையும் நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு ஆட்டை நம்ம பிற ஆள்கிட்ட பால் கொடுப்பதற்காக அதில் பால் கறந்து குடிப்பதற்கும் அனுமதி கொடுத்து நம்ம அந்த ஆட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சிறந்த குணம். அதனால் அந்த ஒரு சிறந்த குணத்தை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக நமக்கு இதன் மூலம் கற்றுத்தராங்க. அப்போ இது ஒரு சின்ன அமல் தான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை பிறருக்கு பால் குடிக்கிறதுக்காக கொடுறோம். அப்ப அந்த பாலை குடிக்கிறது மூலமாக பால் தீர்ந்துட போகுது அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பால் கொடுப்பதில் சில பேர் யோசிப்பாங்க, நம்ம ஆட்டை அவனுக்கு கொடுக்கணுமா அப்படிலாம் யோசிக்காம அந்த ஆட்டை பிற இடத்துல கொடுத்து பால் குடிக்க அனுமதித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தையே தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு சின்ன அமலை நமக்கு கத்துத்தராங்க. இந்த அமலினுடைய வழிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இது அமையுது. அப்போ அந்த நன்மைக்கான அந்த வழியை நமக்கு வகுத்து தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த ஒரு கருத்து இங்க உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி 40 குணங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக ஒன்று சொல்றாங்க பாருங்க, அல் மனியஹத். அப்போ அந்த மனியஹத்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அலாஹா மனியஹத்துல் அன்சுன்னு. அப்ப அந்த மனியஹத்துக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க. ஐயுஅத்திய, ஒருவன் கொடுப்பது, ஹு இன்னொருவனுக்கு கொடுப்பது, ஈயாஹா அந்த ஆட்டினை கொடுப்பது. அப்போ இதற்கான லமீர் அந்த மர்ஜா கிதாபுல சரியா சொல்லப்படலை. இந்த இடத்துல விளங்கிக்க வேண்டிதான், நவவி இமாம் அவர்கள் இந்த வார்த்தையை விளக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க என்பதை நம்ம விளங்கிக்கணும். லபனஹா அந்த ஆட்டினுடைய அந்த பாலை அவர்கள் குடிப்பதற்கு கொடுப்பது. தும்ம பிறகு யருத்தஹா அந்த ஆட்டை அவர்கள் திருப்பி தருவார்கள், இலைஹி அவன் பக்கமே, அவனிடத்திலேயே திருப்பி தருவாங்க. அப்போ அந்த ஆட்டை பால் குடிக்கிறதுக்காக பிற மக்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே விற்கிறது கிடையாது, அந்த மக்கள் திரும்ப அந்த நபர்கிட்டயே தந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த செயல் இருக்கா இல்லையா, அப்ப கொடுத்து வாங்குறது, பாலை குடிக்க சொல்லி பாலை நம்ம குடிக்க அனுமதி கொடுத்துட்டு அந்த பாலை குடிச்ச உடனே அந்த ஆட்டை திருப்பி கொடுக்கிறது என்ற இந்த அர்த்தத்திற்கு தான் இந்த மனியஹத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இதுதான் இந்த 138வது ஹதீஸாக இது இருக்கு. அடுத்தபடியாக இந்த 139வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அஸ்ஸாலிசு வல் அஷ்ரூன், இன்னும் இது 23வது ஹதீஸாக இது இருக்கு.
அப்போ இந்த நன்மையான பாதைகள் வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 23வது ஹதீஸாக இது இருக்கு என்பதை பதிவு செய்யறாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றை பார்க்கும் பொழுது அன் அதி இப்னு ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு, ஹாத்திம் என்பவருடைய மகனான அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால தாதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இத்தகுன் நார, அந்த நரகத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், பேரித்தம்பழத்தின் துண்டை கொண்டிருந்தாலும் சரியே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை நீங்க தர்மம் செய்யறது மூலமாகவாச்சும் அந்த நரகத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நரகம் என்பது கொடுமையான ஒரு விஷயம். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடல்ல கிடையாது. அப்படி ஒரு கொடுமையான நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அப்போ அந்த நரகத்தை விட்டு நீ தப்பிக்கணும்னு சொன்னா, ஒரு பேரித்த மலத்தினுடைய ஒரு துண்டை நீ தர்மம் செஞ்சாவது அந்த நரகத்தை விட்டு நீ தப்பிச்சிக்கோ. உன்கிட்ட ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு, அந்த பேரிச்சம்பழம் உனக்கு வேணும்னு சொன்னா அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை பீ, அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை பீத்து அதை பிறருக்கு நீ சதக்காவாக கொடு, நீ தர்மமாக கொடு. அப்படி கொடுத்தாவது அந்த நன்மையை விட்டும் நீ பயந்து கொண்டு அந்த நரகத்தை விட்டு நீ பயந்து கொண்டு அந்த நரகத்தை விட்டும் நீ தவிர்ந்து கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸ், முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு ஒரு சின்ன அமலை கத்து தராங்க, சின்ன நன்மையான காரியத்தை கத்து தராங்க. அது என்ன காரியம்னா, ஒரு சின்ன பேரித்தம்பழம், அந்த பேரித்தம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாச்சும் நீ நரகத்துல இருந்து நீ தப்பிச்சுக்கப்பா. அப்போ அந்த சின்ன துண்டை கொடுக்கறது மூலமா நரகத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்குறான்னு சொன்னா அவனுக்கு சுவரத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அந்த சின்ன துண்டை கொடுக்கறதுனாலயாவது அவன் நன்மையை கூடுதா இல்லையா? அப்ப நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமையுதா இல்லையா? அப்போ இந்த வழிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியை காட்டி தந்ததன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை கொண்டு என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இது அசலான ரிவாயத்தாக இது இருக்கு. இதனுடைய இன்னொரு ரிவாயத்து, இன்னொரு அறிவிப்பில் உள்ள ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. வஃபீ ரிவாயத்தின் லஹுமா, அந்த புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்களுக்கான மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுது. அப்போ இந்த அன்ஹுடைய லமீரும் அதி ரதியல்லான அவர்கள் தான். இந்த ஹதீஸை அறிவிச்ச அதி இப்னு ஹாத்திம் ரதியல்லான அவர்களை பார்த்தா போகுது. அப்போ அந்த அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின்கும் உங்களில் இருந்தும் இல்லை, மின் அஹதின் ஒருவரும் இல்லை, ஒருவரிலிருந்து உங்களிலிருந்து ஒருவரும் இல்லை. அப்ப உங்களிலிருந்து ஒருவரும் கிடையாது, இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, அவனுடைய ரப்பான அல்லாஹு தஆலா ஆகிறவன் அவனோடு பேசியே தவிர. அப்போ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு அடியானோடு பேசக்கூடியவனாக இருக்கிறான். விரைவில் அவன் கண்டிப்பா பேசுவான் என்பதை சொல்றாங்க. சொல்றாங்க, லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்விற்கும்
இன்னும் அந்த அடியானுக்கும் மத்தியில இல்லை தர்ஜுமானும். தர்ஜுமானுனா டிரான்ஸ்லேட் செய்யக்கூடிய ஆட்கள், மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள். அப்போ தர்ஜுமான் சொல்றோமா இல்லையா? அப்ப தர்ஜுமான் அப்படின்னா தர்ஜுமா செய்யக்கூடியவர்கள், மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர். அப்போ அந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர் யாரும் அல்லாவிற்கும் அவனுடைய அடியானுக்கும் மத்தியில் இல்லாத நிலையில் அவனுடைய ரப்பு அவனோடு பேசுவானே தவிர இல்லை. மொழிலாம் தேவையில்லை. அல்லாஹிற்கும் அவனுக்கும் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு ஆள் யாருமே தேவையில்லை. அல்லாஹுவோடு அவன் நேரடியா பேசக்கூடியவனா இருப்பான் என்பதை இந்த அறிவிப்புல சொல்றாங்க. இன்னும் ஃபயந்துரு ஐமன மின்ஹு, அவனிடமிருந்து வலதுபுறம், வலதுபுறத்தை அவன் பார்ப்பான். பலாயரா, எனவே அவன் எதையும் பார்க்க மாட்டான். இல்லா மா கத்தம, அவன் முற்படுத்தினானே அந்த ஒன்றை தவிர எதையும் அவன் பார்க்க மாட்டான். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவன் வலதுபுறத்துல அவன் திரும்பி பார்ப்பான். அந்த சமயத்துல வலதுபுறம் பார்த்தா அவன் என்ன விஷயத்தை செஞ்சிருந்தானோ, என்ன விஷயத்தை முன்னதாக அவன் முற்படுத்தி இருந்தானோ, என்ன முன்னாடி என்ன காரியத்தை அவன் செஞ்சிருந்தானோ அந்த அமலை தவிர வேற எதையும் அவன் பார்க்க மாட்டான். அவன் செஞ்ச அமல் மட்டும்தான் அவன் பக்கத்துல இருந்து நிற்கக்கூடியதா இருக்கும். அவன் ரைட் சைடு திரும்பினா தான் செஞ்ச அந்த அமலை தான் அவன் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை இதன் மூலம் சொல்றாங்க. இன்னும் வயந்துரு, இன்னும் அவன் பார்ப்பான். அஷ்அம மின்ஹு, அவனிடமிருந்து இடதுபுறம் அவன் பார்ப்பான். ஃபலாயரா, எனவே அவன் பார்க்க மாட்டான். இல்லாமா கத்தம, அவன் எந்த ஒன்றை முற்படுத்தினானோ அந்த ஒன்றை தவிர எதையும் அவன் பார்க்க மாட்டான். அப்ப இடதுபுறம் பார்த்தாலும் அவன் செஞ்ச நன்மை மட்டும்தான் இருக்கும், அவன் செஞ்ச அமல் மட்டும்தான் இருக்கும். அவன் என்ன விஷயத்தை செஞ்சானோ அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, நன்மையான காரியமா இருந்தாலும் சரி, தீமையான காரியமா இருந்தாலும் சரி, அவன் என்ன அமலை அவன் செஞ்சானோ அந்த அமலை அவன் கண்கூடாக தனக்கு இடதுபுறமும் அவன் பார்ப்பான். அப்ப வலது சைடும் அதான் இருக்கும், இடது பக்கமும் அதுதான் இருக்கும் என்பதை சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வயந்துரு பைன எதைஹி, அவனுடைய இரு கரத்திற்கும் மத்தியில் அவன் பார்ப்பான். அப்போ தனக்கு முன்னால் அவன் பார்ப்பான் என்பதாக சொல்றாங்க. பலாயரா, எனவே அவன் பார்க்க மாட்டான். இல்லன்னார, நரகத்தை தவிர எதையும் பார்க்க மாட்டான். தில்கா வஜிஹி, அவனுடைய முகத்தினுடைய அந்த முன்னோக்குதல், அவனுடைய முகத்திற்கு நேராக அந்த நரகத்தை தவிர எதையும் அவன் பார்க்க மாட்டான். அப்ப அவன் கைக்கு நடுவுல பார்த்தா, அவன் ரெண்டு கரத்துக்கும் நடுவுல அவன் விரிச்சு பார்த்தா அதுல நரகம் தெரியும். அவன் முகத்துக்கு நேராக நரகத்தை அவன் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக சொல்றாங்க. அப்போ இதுல அடுத்தபடியாக சொல்றாங்க, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுன் நார, எனவே அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவு பிஷக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் ஆகியே அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்க. அப்போ அதனாலயாச்சும் அந்த பேரித்தம்பழத்துல ஒரு துண்டை நீ சதக்கா செஞ்சாவது, நீ அதையாவது தர்மம் செஞ்சு அந்த நரகத்தை விட்டு உன்னை நீ பாதுகாத்து கொள்ளப்பா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபமன், எனவே ஒருவன் லம் யஜித், பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த பேரித்தம்பழத்தை கூட ஒருத்தவன் பெற்றுக்கொள்ளல. அப்போ அந்த பேரித்தம்பழம் கூட ஒருத்தவனுக்கு இல்லை. அந்த பேரித்தம்பழத்தோட துண்டை சதக்கா கொடுக்கணும்னா அவன்கிட்ட பேரிச்சம்பழம் இருக்கணுமா இல்லையா? ஒருத்தவன் இடத்துல பேரித்தம்பழம் கூட இல்லாத ஒருவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எதை கொண்டு அவன் தப்பிப்பது என்பதை சொல்லும் பொழுது, ஃபபிகலிமத்தின் தொய்யிபத்தின், நல்லதான ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு கலிமத்தை கொண்டு அவன் தப்பிக்கொள்ளட்டும், அந்த நரகத்தை விட்டும் அவன் நஞ்சு கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப பேரித்தம்பழத்துல துண்டை தான் சதக்கா செய்ய முடியலையா, ஒரு நல்ல வார்த்தையாவது நீ சதக்கா செய். யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தையை நீ சொல்லி கொடு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இது போன்ற நல்ல நல்ல கலிமாத்துகளை, நல்ல நல்ல அந்த வார்த்தைகளை பிறருக்கு நீ சொல்லி கொடு. அதுவும் சதக்கா தான். பிறருக்கு நீ கொடுக்குறியா இல்லையா உன்னுடைய அந்த வார்த்தைய? அப்போ அப்படியே கொடுத்தாவது அந்த நரகத்தை விட்டு நீ தப்பித்து கொள்ளப்பா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த 139வது ஹதீஸினுடைய முழுமையாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 138வது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு.
அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த 139வது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த 2 ஹதீஸுகளையும் நாம் இன்றைய பாடத்துல பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த 140க்கான இந்த 140வது ஹதீஸுடைய அந்த விளக்கத்தையும் அந்த தர்ஜுமாக்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.